அறியாது இருக்கிறீர்களா? சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அப்போ அன்றைக்கு இருந்த அந்த கொரிந்து சபையில இருக்கிற விசுவாசிகள் ஒரு காரியம் அவங்களுக்கு புரியவே இல்லை, ஒரு காரியம் அறியவே இல்லை. என்ன காரியம் புரியல, என்ன காரியம் அறியலன்னா, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிற தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த அறிவே இல்லாம தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள், பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், உனக்கு புரியலையா? நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவ ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்றாரு, உனக்கு புரியலையா? அப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா, கடவுளுடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. நம்ம மனதை செலுத்தி, நம்ம புத்தியை செலுத்தி கடவுளுடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும். எம்மாவூர் சீஷர்கிட்ட பேசினே வராங்க. எம்மாவூர் சீஷர்கள் அவர் பாடுபட்டதையும், ரத்தம் செஞ்சதையும், மறிச்சதையும், உயிர்த்தெழுந்தாரையும் ஸ்திரீகள்லாம் வந்து சொல்றாங்க, இயேசுநாதர் சரீரையில இது பேசிக்கொண்டே வராங்க. இயேசு போறாரு, இயேசு கூடவே வராரு, ஆனா இயேசுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்றார். அவனுக்கு புத்தியே இல்லையா? இன்னும் புரியலையா? அவர் பாடுபட்டது, ரத்தம் செஞ்சது, மறிச்சது, உயிர்த்ததெல்லாம் வேதத்துல ஏற்கனவே எழுதிருக்குது. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசி எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து காட்டினாராம். அதே பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசுநாதர் எடுத்து சீஷர்கள் காட்டுறாரு. எம்மாவூர் சீஷர் காட்டுறாராம். அப்பா மோசையெல்லாம் எழுதியிருக்கிறான், நான் பாடுபடணும், ரத்தம் சிந்தணும், மறிக்கணும், உயிர்த்தெழுதணும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு புத்தி இல்லையா? இன்னும் இந்த காரியம் விளங்கலையா? நான் பாடுபட்டது, ரத்தம் சிந்தது தெரியலையா? உங்களுக்கு புத்தி இல்லையா? விசுவாசிக்க மறுக்கிறீங்களா? மந்த இருதயம் உள்ளவர்களே என்றார். இயேசுநாதரை திட்டு வாங்கக்கூடாது. எடுத்துட்டாரு, மந்தமா இருக்கீங்க. 100க்கு 35 கூட எடுக்க மாட்டீங்கன்றார். 100க்கு 35 கூட கிடையாது, எல்லாம் பார்த்தீங்கன்னா 20. மந்தமா இருக்கீங்களா? மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி இல்லாதவர்களே, விசுவாசிக்க மறுக்கிறவர்களே என்றார். பாடுபட்டார், ரத்தம் தான், மறிச்சார், உயிர்த்தெழுந்தார், இதெல்லாம் பேசின்னு வரீங்கள, இதெல்லாம் உங்க புஸ்தகத்துல எழுதிக்கிட்ட மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் என்ன குறித்து எழுதியிருக்கிறாங்க. நான் இப்படி பாடுபடணும், இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த மாதிரிதான் எனக்கு நிறைய பேர் புரியல. என்ன புரியல? ஹலோ, என்ன புரியல? அவர் பாடுபட்டாலும் புரியுது, ரத்தம் சிந்தனாலும் புரியுது, மறிச்சாலும் புரியுது, உயிர்த்தெழுந்தாலும் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அப்பா உனக்கு தான் இதெல்லாம் செய்தாரு, இது புரியலையா உனக்கு? உன் பாவத்தை சுமந்துதான் இதெல்லாம் செய்தாரு, இது உனக்கு புரியலையா? சொல்லுங்க. நிறைய பேருக்கு புரியல, உலகத்துல இருக்கிற மக்களுக்கு புரியல. ஆமாங்க, இயேசுநாதர் நல்லவங்க, பாடுபட்டாருங்க, ரத்தம் சிந்தனாங்க, மறிச்சாருங்க, உயிர்த்தெழுந்தாங்க, ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. உனக்காக தான்ப்பா அவர் செய்தாரு, உனக்கு புரியலையா? உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த தண்டனைய, உனக்கு புரியலையா? அப்போ கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. அது 8வது நோக்கம் என்னன்னா, இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை புரிந்து